ஹியூமனிட்டி உருவான காலத்திலிருந்து மனித இனம் ஒவ்வொரு விஷயத்தையும் அவனுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக செய்கிறதுக்காக புதுசாக மெஷின்ஸை உருவாக்கின்னு தான் இருக்கான். வேட்டி ஆடுறதுலேருந்து, நெருப்பு பத்துறதுலேருந்து, தங்குறதுக்கு வீடு கட்டுறதோடக்கும் ஒவ்வொன்றுக்கும் அவனுக்கு ஈஸியாக நம்ம மெஷின்ஸை உருவாக்குறான். ஆனால் அவன் ஏன் நமக்கு தேவையான மெஷின்ஸை உருவாக்கக்கூடியதாக திங்க் பண்ணுற ஒரு மெஷினை உருவாக்கக்கூடாதா அப்படின்னு யோசிச்சது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஏஐயோட கான்செப்ட் வந்து இப்போ உருவானதா இல்லை. 3000 இயர்ஸுக்கு முன்னாடியே கிரீக் மித்தாலஜியில் ஹெஃபிஸ்டஸ்ங்கிற ஒரு கோட் டேலோங்கிற ஒரு மெஷினை உருவாக்குறதா சொல்லியிருக்காங்க. அந்த மெஷினுக்கு வந்து இன்டெலிஜென்ஸையும் கொடுக்குறதா சொல்கிறாங்க. அதாவது ஒரு மனுஷனாக திங்க் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியலாக அதுக்கு கொடுக்குறாங்க. தென் நிறைய மித்தாலஜிகள் க்ரோ ஆகுது. இதுக்கு ரிலேட்டடாக நிறைய ஸ்டோரிஸும் உருவாகினே வருது. ஆனால் இப்போ நம்ம டிஜிட்டல் எராண்டு பார்க்கக்குள்ள 1950s பிறகு தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட உருவாக்கமே இருந்துச்சு. 1950s ஆலன் ட்யூரிங்கிற கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் ஒரு பேப்பரை பப்ளிஷ் பண்ணுறாரு, கேன் அ மெஷின் திங்க்ன்ற ஒரு கேள்வியை ரைஸ் பண்ணி. அதுக்கப்புறமா கிறிஸ்டோஃபர் ஸ்டாஷி தான் ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு கேம் விளையாடுறதுக்காக ஒரு ஏஐயை பில்ட் பண்ணுறாரு. சொல்லப்போனால் கம்ப்யூட்டர் கேமிங்கான அடித்தளமே இதுதான். தென் 1956 தான் ஜோன் மெக்காத்தி ஏஐங்கிற டேர்மே உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் நார்மலாக எல்லா கண்டுபிடிப்புகள் மாதிரியே இது ஒரு நார்மலான ஒரு க்ரோத்தோடு இருந்துச்சு. பட் இது எப்போ ஒரு எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத்தை டச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா 1997க்கு பிறகு. 1997 என்ன இருந்தால் ஐபிஎம்மோடைய ஒரு ஏஐ அந்த டைமில் செஸ் சாம்பியனாக இருந்த கேரி கஸ்பரோவை செஸ்ஸில் வின் பண்ணுது. அதாவது 6 கேம் விளையாடிருக்காங்க. அதில் ஏஐ 2 கேமையும் கேரி கஸ்பரோ ஒரு கேமையும் வின் பண்ணியிருக்காங்க. 3 கேம் ட்ரோ ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் மக்களுக்கு இடையில் வந்து ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணியிருக்கு இது ஏஐ பற்றி. இதில் 1950s 2000s வரைக்கும் க்ரோ ஆகாத ஏஐ கடைசியாக 20 இயர்ஸுக்குள்ளே மட்டும் இவ்வளோ க்ரோவான ஏன்ற ஒரு கேள்வியை ரைஸ் பண்ணோம்னா அதுக்கான ரீசன்ஸ் என்னமோ 4 இருக்குது. முதலாவது டேட்டாவை தான் இப்போ இருக்க அட்டென்ஷன் எக்கனாமியில் நெக்ஸ்ட் ஆயில்னே சொல்கிறாங்க. பிகாஸ் டேட்டாவோட வேல்யூ அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. நம்ம இப்போ யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஃப்ரீயான ஒரு சாஃப்ட்வேராக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கட்டும், அவ்வளோத்துக்குமே நாம் வந்து கொடுக்குற வேல்யூ வந்து நம்மளோட டேட்டாவை தான் நம்ம செல் பண்ணின்னு இருக்கோம், அவ்வளோ டெக் ஜாயின்ஸுக்கும். ஸோ அப்படி இருக்க டெக் ஜாயின்ஸுக்கு இப்போ டேட்டாங்கிற விஷயம் ஒரு பஞ்சத்தையே உருவாக்கலை. டேட்டா அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஒருத்தங்களை பற்றி இருக்குது. த செகண்ட் ஒன் இஸ் பெட்டர் அல்கோரிதம்ஸ். இப்போ இருக்க நம்மளோட இன்வென்ஷன் அண்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மல்டிபிள் டைப்ஸான அல்கோரிதம்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஏஐக்காக மட்டுமே. மெயினாக சொல்ல போனால் டீப் லேர்னிங்கில் இருக்க நியூரல் நெட்வொர்க்கிங், லிக்விட் நியூரல் நெட்வொர்க்கிங், இதெல்லாமே டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு பாத்வேயை ஏஐஸுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்குது. அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் மோர் கம்ப்யூட்டேஷனல் பவர். இப்போ நம்மகிட்ட இருக்க டெக்னாலஜிஸ்க்கெல்லாம் சாஃப்ட்வேர் மட்டும் இல்லாமல் ஹார்ட்வேர் ரெண்டுலேயுமே போத் நம்ம இம்ப்ரூவ் ஆகிருக்கனால மெயினாக சொல்ல போனால் ஜிபியூஸ், கிராஃபிக்ஸ் கார்ட்ஸோட ஹெல்ப்னால நிறைய மைன்யூட்டான டேட்டாஸை கூட ஈஸியாகவே ப்ராசஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு அபிலிட்டி வளர்ந்து. ஸோ ஏஐயால் ஈஸியாகவே நிறைய வகையான டேட்டாஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. இது அவ்வளோத்தையும் தாண்டினாலும் மெயினான ரீசன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். கரண்ட்டாக யூனிவர்சிட்டிஸ்லேருந்து கவர்மெண்ட், ஸ்டார்ட் அப்ஸ், டெக் ஜாயின்ட்ஸ் எல்லாமே தங்களோட டைம் அண்ட் மணியை ஏஐயில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் ஏஐ வந்து நெக்ஸ்ட் ஃப்யூச்சரே க்ரியேட் பண்ண போகுது. ஸோ ஓகே, ஏஐயோடைய டைப்ஸ்ன்னு பார்க்கக்குள்ள ஏஐயில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஏஎன்ஐ, ஏஎஸ்ஐ அண்ட் ஏஜிஐ. ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். ஏஎன்ஐயை பார்த்தோம்னா ஒரு சர்டெனான டாஸ்க்கு ஒரு சர்டன் இண்டஸ்ட்ரியில் செய்கிறதுக்கு தான் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு தான் நமக்கு இது வரைக்கும் டெக்னாலஜிஸ் இருக்குது. ஏஎன்ஐஸ் மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் போத் வச்சு தான் பில்ட் ஆகப்பட்டிருக்கு. ஏஎன்ஐ கிரியேட் பண்ணுற கம்பெனிஸ்ன்னு பார்த்தோம்னா நிறைய இருக்குது. மெயினில் சொல்லப்போனால் கூகுளோடைய டீப் மைண்ட், ஐபிஎம், அமேசானோட இருக்கட்டும், ஓப்பன் ஏஐ, மைக்ரோசாஃப்ட், ஈவன் மெட்டா எல்லாமே அதுக்குலாம் வரும். நம்ம மெயினாக யூஸ் பண்ணுற ஏஐன்னு சொல்லக்குள்ள இப்போ ரைஸான ChatGPT, ஜெமினாய், லேம்பா ஏஐ சொல்லலாம். பட் நம்ம யூஸ் பண்ணுற எவ்ரி சிங்கிள் சாஃப்ட்வேர்லேயும் இந்த ஏஐயோட யூசேஜ் இருக்குதான். லைக் சிரி, அலெக்ஸா, நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான்ஸில் இருக்க அல்கோரிதம்ஸாக இருக்கட்டும், டெஸ்லாஸில் இருக்கட்டும், ஈவன் பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் கூட ஏஐ வந்து யூஸ் பண்ணப்படுறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஏஐ பார்க்கக்குள்ள ஸ்ட்ராங் ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஏஜிஐ. ஏஜிஐ வந்து இது வரைக்கும் சைஃபை மூவிஸில் மட்டும் தான் க்ரியேட் பண்ணப்பட்டா இருக்குது. இது வரைக்கும் ரியல் லைஃப்பில் அது யாருமே க்ரியேட் பண்ணது இல்லை. ஆனால் இன்னும் 2 இயர்ஸில் வரும், 5 இயர்ஸில் வரும், 10 இயர்ஸில் வரும்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் நிச்சயமாக வராமல் போகுது ஏஜிஐ. ஸோ ஏஜிஐ பார்க்கக்குள்ள இது வந்து ஹியூமனுக்கு சிமிலரான இன்டெலிஜென்ஸ் உடையதாக இருக்கும். ஜஸ்ட் இமேஜின், ஏஜிஐன்னு சொல்லக்குள்ள ஒரு ஹியூமன் இருக்கான், அவன் இம்மோட்டலாக இருக்கான், அவனுக்கு தேவையான நாலேஜை இன்ஸ்டண்ட்டாக லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அண்ட் அவனுக்கு லொக்கேஷன் ஃப்ரீடம் இருக்குது. ஐ மீன் அவனால்
எலக்ட்ரிசிட்டியோடமா ட்ராவல் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தால் அப்படி இருக்கும். அதுதான் ஏஜிஐ. ஸோ ஏஜிஐயை பொறுத்தவரையில் வந்து அதுக்கு இமோஷன்ஸும் இருக்கும். அது வந்து மல்டிபிள் ஏஐஸோட கம்யூனிகேட் பண்ணும். அதுக்கு தேவையான விஷயங்களை எடுத்து அது வந்து தேவையான மாதிரி இன்வென்ஷன்ஸே அதுவே க்ரியேட் பண்ணுற அளவுக்கு அது கேப்பபிளாக இருக்கும். ஏஜிஐயை பார்க்கக்குள்ளே ஏஜிஐ உருவாகும் போது மல்டிபிள் ஃபீல்ட்ஸில் வந்து மல்டிபிள் டைப்பான இம்பேக்ட் க்ரியேட் ஆகும். ஃபினான்ஷியலேருந்து எக்கனாமிக்ஸ், ஹெல்த், மிலிட்ரி, பயோடெக்னாலஜி, மெயினாக சொல்ல போனால் டெக்னாலஜிக்கல் சிங்குலாரிட்டியை ஏஜிஐஸ் ட்ரிகர் பண்ணும். ஏஜிஐஸை பில்ட் பண்ணுறதுல வந்து மல்டிபிள் கம்பெனிஸ் வந்து ரொம்பவுமே ஆர்வமாக இருக்காங்க. மெயினாக சொல்ல போனால் ஓப்பன் ஏஐ, டீப் மைண்ட், மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், கூகுள் பிரெயின், அவங்க எல்லாருமே ஏஜிஐயை எப்படியாச்சும் உருவாக்கிடலான்னு ஆசையாக இருக்காங்க. பட் எலோன் மஸ்கோ ஒவ்வொரு தடவையும் ஏஜிஐ வந்து உருவாக்கணும் சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் ஏன்டா ஃபியூச்சர் லைஃப் இன்ஸ்டிடியூட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹியூமனிட்டி அழிகிறதுக்கான சான்சஸ் நேச்சுரலாக விட ஆர்டிஃபிஷியலாக சான்சஸ் 300% அதிகம். அதுக்கு மெயினாக அவங்க சொன்ன 4 ரீசன்ஸ் வந்து நியூக்ளியர் பாம்ஸ், கிளைமேட் சேஞ்ச், பயோமெடிக்கல் டெக்னாலஜி அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் சொல்லக்குள்ள வந்து ஏஜிஐ தான் சொல்கிறாங்க. ஏஜிஐக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, யார் வேணுமா எந்த விஷயத்தையும் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, யார் வேணுமா எந்த விஷயத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏஜிஐ உருவாச்சுண்டா அவங்க சொன்ன 4 விஷயங்கள் மிச்சம் 3 ஆகிய கிளைமேட் சேஞ்ச், நியூக்ளியர் பாம்ஸ் அண்ட் பயோமெடிக்கல் டெக்னாலஜி, இந்த 3 ஃபீல்ட்லேயுமே அதிகமாக க்ரோ ஆகும். 3 ஃபீல்ட்லேயுமே அதிகப்படியான இன்வென்ஷன்ஸ் நடக்கும். ஸோ இது வந்து அதாவது ஹியூமனிட்டியை சப்ரஸ் பண்ணி அழிக்கிறதுக்கான சான்சஸையும் கொண்டு வரும். அதே நேரத்தில் ஹியூமனிட்டியை டைப் 1 சிவிலைசேஷனை க்ரோ பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏஐயில் இருக்க 3rd டைப் வந்து ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ், ஏஎஸ்ஐ. ஏஎஸ்ஐயை பொறுத்தவரை வந்து எப்படியும் ஏஎஸ்ஐ நம்ம க்ரியேட் பண்ணுற டைம் நம்ம டைப் 1 சிவிலைசேஷன்லேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கே போயிருப்போம். ஈவன் டைப் 2 சிவிலைசேஷனுக்கு போயிருக்கும். அதாவது ஏஎஸ்ஐ வந்து கோல்டு லெவலில் இருக்கும். ஹியூமன்ஸால் செய்ய முடிஞ்சதையும் செய்யும், ஹியூமன்ஸால் செய்ய முடியாத நம்மளை பியாண்டாக இருக்க விடயங்களையும் அதை செய்யும். லைக் அதிகமான இன்வென்ஷன்ஸை க்ரியேட் பண்ண முடியும். அதால் ஈவன் பிளாக் ஹோல்ஸில் இருந்து டைம் ட்ராவல், டைம் டைல்யூஷன், ஸ்பேஸ் டைம் கர்வேச்சரை சேஞ்ச் பண்ணி டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கும் நம்ம சைஃபை மூவிஸில் மட்டுமே பார்த்த மிகப்பெரிய இன்வென்ஷன்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகிறதுக்கு ஏஎஸ்ஐ ஒரு முக்கியமான ரீசன்ஸ் அமையும். ஏஎஸ்ஐங்கிற வந்து ஜஸ்ட் இது வரைக்கும் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ஒரு கான்செப்ட் மட்டும்தான். அதுக்கான கரெக்டான டெஃபினிஷன் கூட இது வரைக்கும் உருவானே இல்லை. ஏஜிஐயில் நெக்ஸ்ட் லெவல் தான் ஏஐ, அவ்வளோதான் இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு. இன்னும் ஏஜிஐயே நம்ம உருவாக்கல, ஏஎஸ்ஐலாம் வரைக்குள்ளே என்ன ஆகுன்னு யாருக்குமே தெரியும். தட்ஸ் அவுட் கைஸ். ஏஐ மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த சேனல் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, புற பேச்சு உங்களுக்கு ஹெல்ப் ஆகலாம். ஸோ லெட்ஸ் கேட்ச் அப் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.